கட்டளைகளை கடைபிடிப்போம். பலரிடமிருந்து பலவிதமான கட்டளைகள், அறிவுரைகள், செய்திகள் இன்றைய உலகில் வந்து கொண்டே இருக்கின்றன. தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் பல தங்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்கின்றன. தங்களுடைய பொருட்களை வாங்குமாறு பல விளம்பரங்கள் அழைக்கின்றன. இவ்வாறு பல கட்டளைகள், அறிவுரைகள், செய்திகள் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை குழப்பமடைய செய்கின்றன. ஆனால் ஞானமும் நீதியும் உள்ளவர் உண்மையானது, நல்லது, நீதியானது எது என கண்டு அதை கடைபிடிப்பார். அது தனக்கு புகழோ பலனோ தருகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒருவர் அல்லது ஒரு குழுவின் நல்வழிகளை உண்மையுடன் பின்பற்றும் போது அங்கு அவர்களுக்கிடையில் நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த நல் உறவு உருவாகிறது. அதேபோல் இயேசுவின் கட்டளைகள் நம்மை அன்பு, அமைதி, உண்மை, மன்னிப்பு மற்றும் தூய வாழ்வின் பாதைக்கு வழி நடத்துகின்றன. புனித யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21ஆம் இறை சொற்றொடரில், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு கூறுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவது சில நேரங்களில் துன்பங்களையும் தியாகங்களையும் கொண்டு வரலாம். இதைத்தான் புனித பேதுரு தமது முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில், தீமை செய்வதற்காக அல்ல, நன்மை செய்வதற்காக துன்பப்படுவது மேலானது, நம்மை இறைவனிடம் சேர்க்க இயேசுதாமே நம்முடைய பாவங்களுக்காக துன்புற்றார் என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம் இயேசுவின் கட்டளைகளை அன்புடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடித்தால் நாம் இயேசுவின், தந்தையாகிய கடவுளின் மற்றும் தூய ஆவியின் அன்பில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய நிலையான அன்பில் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.